இன்பத் தமிழ்க்கல்வி யாவரும் கற்றார் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும். பாரதிதாசன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆகாஷ் மிஷன். எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக இருக்கோங்க. ஏன்னா குரூப் 2 2ஏக்கான ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸும் குரூப் 4க்கான சிலபஸும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஞ்சிங்னா பெரிய அளவுலலாம் பண்ணலங்க, லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ மார்க் அப்படின்ற வெயிட்டேஜையும் நம்மளுக்கு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பெருசாலாம் மாற்றம் செய்யலை. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க டெஸ்ட் சீரீஸில் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி இருந்த சிலபஸாக இருக்கட்டும், இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிற சிலபஸ்லேயும் பாரதிதாசன் வந்து சிலபஸில் இருக்கிறாருங்க. அவரை சார்ந்த கொஸ்டின்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாரதியார் சிலபஸில் இல்லையேன்னு நினைக்க வேணாம். ஜிகேல 3rd யூனிட் பாருங்கள், அதில் பாரதியார் வந்து சிலபஸில் இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் அப்படின்ற ஒன்று சிலபஸில் வந்துட்டாலே பாரதியார் பாரதிதாசன் இல்லாமல் சிலபஸ் இல்லைங்க. அதனால் கண்டிப்பாக இவங்களை நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பாரதிதாசன் சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளுள் பாரதிதாசனிடம் தொடர்பில்லாத நூல் எது? பாரதிதாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 93க்கும் அதிகமான நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி பேசக்கூடியது குடும்ப விளக்கு. கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி பேசக்கூடியது குடும்ப விளக்கு. கல்வி கற்காத பெண்ணின் இழிவை பற்றி பேசக்கூடியது இருண்ட வீடு. ஸோ அந்த தலைப்பிலே வந்து நம்மளுக்கு அதுக்கான மீனிங்கு புரியுது பாருங்க. கல்வி கற்ற பெண்களின் முக்கியத்துவத்தை பற்றி பேசக்கூடியது குடும்ப விளக்கு. கல்வி கற்காத பெண்ணின் இழிவை பற்றி பேசக்கூடியது இருண்ட வீடு. ஸோ அழகின் சிரிப்பு அப்படின்ற நூல் பார்த்திங்கன்னா இயற்கை வருணனை நிறைந்தது. அதனால தான் அவர் இயற்கை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதே மாதிரி பொது உடைமை கருத்துக்கள். பொது உடைமை கருத்துக்கள்னா என்ன? எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பொது உடைமை கருத்துக்கள் நிரம்பிய பாடல்கள் வந்து சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். பொது உடைமை கருத்துக்கள் நிரம்பியது சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். அப்புறம் நம்மளுக்கு 10th கொடுத்துருப்பாங்க, பில்கன்யம் அப்படின்ற வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டது புரட்சி கவி. ஸோ இது எல்லாமே பாரதிதாசனோட முக்கியமான நூல்கள்ங்க. என்னென்ன பார்த்தோம்? பெண்களின் கல்வி முக்கியத்துவத்தை பற்றி பேசினது குடும்ப விளக்கு. கல்வி கற்காத பெண்ணின் இழிவை பற்றியது இருண்ட வீடு. அழகின் சிரிப்பு இயற்கை வருணனை நிறைந்தது. பில்கனியம்ன்ற நூலை தழுவி எழுதப்பட்டது புரட்சி கவி. பொது உடைமை கருத்துக்கள் நிரம்பியது சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். ஓகேங்களா? வாங்க பாருங்க. இப்போ ஆப்ஷன் பாருங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு. இது எல்லாமே பாரதிதாசன் அவர்களோடது. மலரும் மாலையும் மட்டும் கவிமணி அவர்களோடது. நெக்ஸ்ட் பாருங்க. தொடர், அதற்கான சான்றோர் யாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. ஸோ பாரதிதாசன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆல்ரெடி பாரதியாரை பார்க்கும் போது சொன்னோம் இல்லைங்களா, கடைசியில் ஓம் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து பாரதியார் சொன்னோம்ல. அந்த மாதிரி தமிழ் அப்படின்ற ஒரு வேர்டு அந்த கொட்டேஷனில் இருந்தாவே அது பாரதிதாசன் தாங்க. எப்படி மோஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் இருக்கும். இப்போது செந்தமிழின் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. ஸோ இதை பார்த்ததுமே நம்மளுக்கு தெரியும் பாரதியார்னு. இன்கேஸ் ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு அந்த கொட்டேஷனில் யாருமே தெரியல அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து பாரதிதாசன் இருந்தால் நம்ம கண்ணை மூடிட்டு பாரதிதாசன் போட்டுடலாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய தமிழ் அப்படின்ற தொடர் வந்தாலே அவர் தாங்க. இங்கே பாருங்கள், உயிரை உணர்ப்பை வளர்ப்பது தமிழே, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த மாதிரி தமிழ் தமிழ் தமிழ்னு வந்தாலே பாரதிதாசன் தாங்க. அடுத்து பாருங்க, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைத்தேரும் சிலப்பதிகாரம் கவிமணி. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றதும் தள்ளினும் தள்ளாமை நீர்த்து திருவள்ளுவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எது? ஆக்சுவலாக பாரதிதாசன் இயற்றிய நாடக நூலில் ரொம்ப முக்கியமான பிசிராந்தையாருங்க. ஸோ இந்த பிசிராந்தையார் அப்படின்ற நூல் 1969 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். ஸோ பிசிராந்தையார். இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், கண்ணகி புரட்சி காப்பியம், பிசிராந்தையார், பாண்டியன் பரிசு. இது மூணுமே பாரதிதாசன் எழுதியது தான். ஆனால் அதில் நாடக நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிசிராந்தையார். இந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும் 1969. இது பாருங்க, சுவரும் சுண்ணாம்பும். சுவரும் சுண்ணாம்பும் அப்படின்றது வந்து சுரதா அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது இப்போ தான் பார்த்தோம். சாகித்ய அகாடமி விருது 1969. இந்த தமிழ் இலக்கியத்தில் இந்திய அளவில் இலக்கியத்தின் உயர்ந்த விருது எது அப்படின்னு பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி விருது தாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு எத்தனை மொழிகளுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 24 மொழிகளுக்கு வழங்கப்படுதுங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், 2 முறை சாகித்ய அகாடமி விருது வாங்கின கவிஞர் யார்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? இது நம்மளுக்கு 9th நியூ புக்லேயே இருக்குங்க. குடும்ப விளக்குன்றது மொத்தம் நம்ம ஆல்ரெடி பாரதியாரை பார்க்கும்போது சொன்னோம். பாஞ்சாலி சபதம் 5 சருக்கங்கள் 412 பாடல்கள் பாரதியாரோடது. ஸோ குடும்ப விளக்கு, பாரதிதாசனோட குடும்ப விளக்கு 5 பகுதிகளை கொண்டது. அந்த 5 பகுதிகளில் 2ஆம் பகுதி தான் விருந்தோம்பலை பற்றியது. இது நம்மளுக்கு 9th நியூ புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். இதுவுமே அதே குடும்ப விளக்கில் தான் வரும். ஓகேங்களா? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் அல்ல அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். ஸோ இதுவும் நம்மளுக்கு அதே லெசனில் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. இதுவுமே அந்த குடும்ப விளக்குக்கு கடைசியில் இதை கொடுத்துருப்பாங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரின் பெண்கள் நடத்த வந்தோம். இது பாரதியார் சொல்லியிருப்பார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாந்தவம் செய்திடல் வேண்டும் அம்மா அப்படின்னு கவிமணியும், பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு பாரதிதாசன் அவர்களும் தொடர்ந்து அப்படியே 9th புக்கில் கேட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், திங்களோடும் செம்பழுதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு பாடினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒன்றும் இல்லைங்க, சூரியன் சந்திரன் இதெல்லாம் வரும்போதே தமிழும் வந்துடுச்சு, அப்படிப்பட்ட தமிழ் கூட நாங்கள் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அவர்கள் தான் சொல்லியிருப்பார். இது வந்து நம்மளுக்கு 10th ஓல்டு புக்கில் தொன்மை தமிழகம்னு ஒரு லெசன் இருக்குங்க. அதில் இன்ட்ரோலே இது தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் பாரதிதாசன். தமிழ் அப்படின்னாலே பாரதிதாசன். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாது எந்த நூல்? ஸோ இசை அமுது, கண்ணகி புரட்சி காப்பியம், தமிழ் இயக்கம் இதெல்லாம் பாரதிதாசன் நம்மளுக்கு தெரியும். தமிழ் பசி அப்படின்றது சச்சிதானந்தம் அவர்கள் எழுதியிருப்பாங்க. யார் தெரியுதுங்களா? 10th நம்ம நியூ புக்கில் இல்லையா, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இவர் வந்து 8th ஓல்டு புக்கில் வந்து தமிழ் பசி அப்படின்ற கவிதையை எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். கணியன் பூங்குன்றனார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது நாமக்கல் கவிஞர். மங்கையராய் பிறப்பதற்கே மாந்தவம் செய்திடல் வேண்டும் கவிமணி. தேனுக்கும் சந்தமிழே நீ கனி, நான் கிளி, வேறென்ன வேணும் இனி அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் ஒரு அழகிய கவிதையை சொல்லியிருப்பாரு. தேனுக்கும் செந்தமிழே நீ கனி, நான் கிளி, வேறென்ன வேணும் இனி. ஸோ இது பாரதிதாசன் அவர்களோடது. நெக்ஸ்ட் பாருங்க, வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என பாடியவர். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு வந்தா பாரதியார், வையகம் அப்படின்னு வந்துச்சுன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துட்டோம். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, குறிஞ்சி திட்டு இது எல்லாமே வந்து பாரதிதாசன் தான். தேன்மழை அப்படின்றது வந்து சுரதாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, குறிஞ்சி திட்டுன்ற நூலை இயற்றியவர் யாரு? பாரதிதாசன். ஸோ பாரதிதாசன்னாலே பாருங்க ரிப்பீட்டடாக அவரோட மேற்கோள் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் அவரோட நூலில் பொருந்தாதது இதுதான் வருது. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தும் அதே பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு பாரதிதாசன் தான். கல்லோ காவியமோ மூவா அவர்கள் எழுதுந்துங்க. கல்லோ காவியமோ மூவா அவர்களோடது. திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தை நம்மளுக்கு தெரியும், பாரதிதாசன். நெக்ஸ்ட் பாருங்க, கண்ணல் பொறும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி. ஸோ கண்ணல் பொருள் தரும் தமிழே வந்துருச்சுங்களா? ஸோ தமிழேன்னு வந்தாலே நம்ம பாரதிதாசன் தான். சுப்புரத்னம். அடுத்து பாருங்க,
செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யார்? இது ஓல்டு 10th தகதகாய தமிழை தாபிப்போம் வாரீர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் பாரதிதாசன், செந்தமிழை செழுந்தமிழாக. அடுத்து பாருங்க, தமிழுக்கு தண்டு செய்வோன் சாவதில்லை. ஸோ பாரதிதாசன், இது அவரோட ஒரு அருமையான மேற்கோள். நெக்ஸ்ட் பாருங்க, சாகித்ய அகாதமி விருதை பெற்ற நாடக நூல் பார்த்தோம் இல்லைங்களா? பிசிராந்தையார். வருஷம் என்னங்க? 1969. அடுத்து பாரதியார் இயற்றிய நாடக நூல். ஸோ அதையே தான் மாற்றி கேட்டிருக்காங்க, அவர் என்ன நாடக நூல் எழுதினார் அப்படின்ட்டு. கண்ணகி புரட்சி காப்பியம், பிசிராந்தையார், பாண்டியன் பரிசு. ஆல்ரெடி அப்படியே எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்து பாருங்கள், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒண்டாதல் கண்டே அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு இருப்பார். ஸோ அடுத்து பார், பாட்டாளி மக்களது பசித்தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் அவர்களும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு கண்ணதாசன் அவர்களும், சாலைகளில் பல தொழில் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கவிமணி அவர்களும் சொல்லியிருப்பாங்க. ரைட். அடுத்து பாருங்க, சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயம் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர். ஸோ பகுத்தறிவு அப்படின்னு ஒன்று வந்தாலே நம்ம கண்ணை மூடிட்டு பெரியார் அவர்களை போட்டுருவோமா? ஸோ இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவங்களோட கருத்தை இப்போ நம்ம நார்மலாக பேசும்போது சீக்கிரமாக ஒருத்தரை போய் சேராதுங்க. இதுவே பாட்டாக சொல்லும் போது நம்மளுக்கு கிளியராக வந்து சேரும். ஸோ அதனால் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுமே தங்களை கருத்துக்களை சொல்கிறதுக்காக ஒரு கவிஞரை தன்னுடன் வைத்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பெரியாரோட 2 பேரை வந்து அவர் கூட வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து அறிஞர் அண்ணா. ஸோ அறிஞர் அண்ணா மேடை பேச்சு நல்ல ஒரு ஃப்ளோவோடு கொண்டு போயிட்டு தன் தம்பி அப்படின்னு அவர் கூடவே வச்சுருந்தார். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி கவிதை உலகிற்காக பெரியார் அவர்கள் வைத்து கொண்டவர் தான் பாரதிதாசன். அதனால தான் பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு பெரியாராலே அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தாங்க. அப்போது பகுத்தறிவு கவிஞர் என பெரியாரால் அழைக்கப்பெற்றவர், அப்படி இல்லாட்டி பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு பாரதிதாசன் அழைக்கப்பெற்றவர் யார் அப்படின்னா பெரியார் தான் பாரதிதாசனை அழைத்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா தலைவரும், ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா வாலி அப்படின்ற ஒரு ஆளுமே தன்னோட வச்சுருந்தாங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா 3 எழுத்து என் பேர் இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்பது ஒரு கோயில் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும், நான் நாணையிட்டால், அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி பெரியார் வச்ச கவிதை உலகிற்காக வைத்திருந்தவர் தான் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஸோ இதில் பெரியார் வந்து பாரதிதாசனை என்னென்னு அழைத்தார்? பகுத்தறிவு கவிஞர். ஸோ பாரதிதாசன் பெரியாருக்காக பாடிய பாடல், தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், அவர்தான் பெரியார்னு சொல்லியிருப்பாருங்க இல்லையா? ஸோ இது வந்து பாரதிதாசன் பெரியாருக்காக பாடியது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள். திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார்? ஆக்சுவலாக வள்ளுவன் பெற்றதால் புகழ் வையகம் அப்படின்னு அந்த வையகம் வந்தால் நம்ம ஈஸியாக போட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் அப்படின்னு திருக்குறளை போற்றியவரும் பாரதிதாசன் தான். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, சுரதா தேன்மழை, முடியரசன் காவியப்பாவை, பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, சிறப்பு பெயர் ஆசிரியர். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஓகேங்களா? ஏன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பெண்களை பற்றி பேசினாலே அது புரட்சின்னு சொல்லுவாங்க. பெண்களை பற்றி நிறைய கவிதை எழுதினவர் யாருன்னா பாரதிதாசன் தான், பாரதியார் கூட இல்லை. அதனால தான் இவரை புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து அழைத்தார். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு பெரியாரும், புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லி அண்ணாவும் அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது அறிஞர் அண்ணான்னு இருந்துச்சு இல்லையா? அண்ணாக்கு அந்த அறிஞர் பட்டம் கொடுத்தது யாருன்னா பாரதிதாசன் தான். ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறாங்க. அண்ணா வந்து
பாரதிதாசனை புரட்சி கவிஞர்னு சொல்கிறாரு. பாரதிதாசன் அண்ணாவை வந்துட்டு அறிஞர் அப்படின்னு அழைச்சிருக்காரு. அடுத்து பாருங்க, காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர். நம்ம இப்போ தான் சொன்னோம் இல்லைங்களா, ஒவ்வொரு அரசியல் தரலுமே தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக ஒரு கவிஞரை வந்து வச்சுருப்பாங்க அப்படி சொல்லி. ஸோ அந்த மாதிரி காந்தியோட இதெல்லாம் பரப்புறதுக்காக நாமக்கல் கவிஞர் இருந்தார். ஓகேங்களா. ஒன்று என்னென்னா, காந்தி தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரை மேடை பேச்சு தமிழில் மொழிபெயர்த்தவர் திருவிக்கா. ஓகேங்களா. காந்தியடிகளின் கருத்தை காந்தியடிகளோட கருத்தை காந்தியடிகள் இல்லாத போது கூட மேடைகளில் பேசியவர் ராஜாஜி. அதனால தான் காந்தியே தன்னுடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லி ராஜாஜியை சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அப்போது காந்தி கவிஞர் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். காந்தி தமிழகம் வந்தபோதெல்லாம் குஜராத்தி மொழியில் தான் பேசியிருப்பார். அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் திருவிக்கா. காந்தியடிகளின் கருத்தை மேடைகளில் பேசியவர் ராஜாஜி. காந்தியே தன்னுடைய மனசாட்சி அப்படின்னு அழைத்தவர் ராஜாஜி. ஓகேங்களா. ஓகேங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எல்லாருக்கும் எல்லாரும் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் அப்படின்னு சொல்லி பொது உடைமையை விரும்பியவர். இவர் பொது உடைமையை விரும்பியதனால தான் இவருக்கு பொது உடைமை கவிஞர் அப்படின்னு பேரே வந்ததுங்க. ஸோ இதை எப்படி கேட்கலாம், பொது உடைமையை அதிகமாக தன் பாடலில் கூறியவர் யார் அப்படின்னாலும் பாரதிதாசன் தான். ஸோ மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் பாரதிதாசன். அடுத்து பாருங்க, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள், பாரதிதாசன்னாலே நூல் கேட்டிருக்காங்க, பொருந்தாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் மேற்கோள் கேட்டிருக்காங்க. இதுதான் ரிப்பீட்டடாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து பாருங்கள், இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தை ஆல்ரெடி பார்த்தோம். தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் பார்த்தோம். அங்கே யார் யாரை பாடியதுன்னு கேட்டாங்க. இங்கேயும் யார் யாரை பாடிய வரிகள், பாரதிதாசன், பெரியார். அடுத்து பாருங்க, நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் அப்படின்னு குறிக்க பெறுவது எது? ஆலமரம். ஆக்சுவலாக இது ஓல்டு 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க. விழுதும் வேரும் அப்படின்ற ஒரு இதை வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த புக் சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொது உடைமை. ஸோ பொது உடைமை கவிஞர், பொது உடைமை கருத்துக்களை அதிகமாக சொன்னவர் யார்? பாரதிதாசன் தான். இங்கே புதுமை பித்தன்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும்தான் தப்புங்க. அடுத்து பாருங்கள், நூல் ஆசிரியர் பொறுத்தருது. பாண்டியன் பரிசு பாரதிதாசன், குயில் பாட்டு பாரதியார், ஆசிய ஜோதி கவிமணி, சங்கொலி நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட்டு, இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன். இதை இன்னொன்றுமா கேட்கலாம், இது என்ன புக்கில் வந்துச்சு, எந்த நூலில் இருந்து இந்த பாடல் இடம்பெற்றது அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்ற வரிகள் இருண்ட வீடு அப்படின்ற நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் 2 தாங்க, குயில் 1, பொன்னி 1. இது 2 இதழுமே பாரதிதாசன், குயில், பொன்னி. நெக்ஸ்ட் பாருங்க, தொண்டு செய்த பழுத்த பழம் என்று பாரதிதாசன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க, யாரை சொன்னாங்கன்னு கேட்டாங்க. இப்போ பாரதிதாசன் யாரை போற்றாருன்னு கேட்குறாங்க. ஸோ பெரியார். நெக்ஸ்ட் பாருங்க, கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, தமிழ்னு வந்தாலே பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். பிசிராந்தையார் அவார்டு வாங்கினது 1969. அடுத்து பாருங்கள், நூல்கள். ஸோ இதை பார்த்து அழகின் சிரிப்பு அப்படின்னாலே பாரதிதாசன். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், புத்தகச்சாலை பாரதிதாசன். ஆக்சுவலாக புத்தகச்சாலை அப்படின்றது அவர் புக்கு கிடையாது. புத்தகச்சாலை அப்படின்ற ஒரு கவிதையை 10th ஓல்டில் வந்து எழுதியிருப்பாங்க. தீக்குச்சிகள் வந்து அப்துல் ரஹ்மான், சிக்கனம் சுரதா, காடு வந்து வாணிதாசன். நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ் இயக்கம் பாரதிதாசன். நெக்ஸ்ட் பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்கணும் அப்படின்னு சார். ஸோ தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. யார் இந்த ரசூல் கம்சதேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ரஷ்ய கவிஞர். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படி சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி இங்கே தமிழ்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அதனால தான் இவரை தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன், தமிழ்நாட்டின் மாப்பாசான் புதுமை பித்தன், தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்றவர் கல்கி. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி,
தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் வந்து அனுத்தம்மா. ஓகேங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ரிப்பீட்டட் பாருங்க. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிட வேண்டும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா, இது யார் எழுதுனதுன்னு கேட்டாங்க. இங்கே பாருங்க, இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ தமிழ் வளர்ச்சி அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க, புரைத்தீர்த்த வாழ்வினிலை அழைத்து செல்லாததில்லை பொதுமறை. ஸோ சொல்லாததில்லை செல்லாததில்லைன்னு திருக்குறளை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அடுத்து பாருங்க. ஸோ அடுத்தும் அதே தான். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே. தமிழுக்கு அப்படின்னாலே பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு பாரதிதாசன். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தா ஏற்றுக்கொண்ட அரசு புதுவை. நம்மளுக்கு தெரிஞ்சதுதாங்க. பாரதினால பிசிறந்தையார் வந்து என்ன நூலுங்க? நாடக நூல். அதை தான் கேட்டிருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பழமையிருந்த நிலைக்கிளியே பாமரர் ஏதறிவர். பழமையிருந்த நிலைக்கிளியே பாமரர் ஏதறிவர் அப்படின்னு சொல்லி பாரதியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேணும் இனி அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாரு. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு நாமக்கல் கவிஞரும். இது வந்து 11th ஓல்டு புக்கில் இருக்குங்க. தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை. தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை. இந்த லைன் யாரோடது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஸோ புரட்சி கவிஞர். இது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட், குயில் அப்படின்ற இதழை நடத்தினார். இன்னொரு இதழ் எதுங்க? பொன்னி. குயில் பொன்னி, இது 2 தான் பாரதிதாசனார் அவர்களது. ஸோ தொண்டு செய்து பழுத்த பழம். பாரதிதாசனால் போற்றுவது தந்தை பெரியார். ஸோ பாருங்க, ஓவராலாக பாரதிதாசன் அப்படின்னாலே அதிகபட்ச நூல்களும் மேற்கோள் தாங்க. இதை தான் அடிக்கடி நம்ம இப்போவே பார்த்தோம். எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்கூல் புக் வந்து டெலிகிராம் சேனலில் இருக்குங்க. அதையும் பார்த்து டெஸ்ட் அட்டன் பண்ணிங்களாவே பாரதிதாசனுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப கிளியராக இப்போ பாரதிதாசன்னா எங்கே கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியாவும் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நாமக்கல் கவிஞரை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.